முத்துசெல்வம் தர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை மணியில் இருக்காக காலை சரியாக 8 மணி அளவில் தர்க்க என்பது பதிவு செய்யப்படுகிறது. நமது முத்துசெல்வம் தர்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பறவையாளர் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை இருக்கை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கு நேர் கிழக்காகவும் தென்கிழக்காகவும், விசாகப்பட்டினத்திற்கு தெற்கு மற்றும் தென்கிழக்காகவும், புதுச்சேரிக்கு கிழக்கு மற்றும் வடகிழக்காகவும் நேர்கிழக்காகவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. தாழ்வு மண்டலமாக நிலவி வருகிறது. நேற்று இரவு தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. தற்போது தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே இடத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்வை பொறுத்த வரையில கடந்த உருவான தேதி என்பது 23ஆம் தேதி வாக்கில் 23, 24 தேதிகளில் உருவாகி இருந்தது. 25ஆம் தேதி நேற்றைய தினம் அது அதிகாரப்பூர்வமாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியது என்று அறிவிக்கப்பட்டது. ஸோ முதல்ல அறிவிக்கப்பட்ட பகுதி அப்படின்றது இந்த உங்களுக்கு நான் ஒரு பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன்ல, இந்த பகுதி தான் அறிவிக்கப்பட்ட பகுதி. இங்கே உருவாகி இருந்தது நிகழ்வு. இப்போ எங்க நகர்ந்ததுன்னா இப்போ எந்த ஜோன்ல இருக்கு நிகழ்வு? ஸோ இந்த ஜோன்ல இப்ப நிகழ்வு இருக்கு. ஓகேங்களா? இப்ப நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நகர்ந்தது இந்த ஜோன்ல இருந்து இது வரைக்கும் தான் நகர்ந்திருக்கிறது. பெரிய அளவுக்கு நகராம ஒரு மினிமம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் ஒரு தூரம் தான் நகர்ந்திருக்கிறத தவிர்த்து ரொம்ப தூரம் நகரல. நம்ம எதிர்பார்க்கப்பட்ட வேகம் நகர்வு என்பது இன்னும் அதுக்கு கிடைக்கல. ஆனா அது வலுவடைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நகராமல் அதே இடத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஜோன்ல தான் கடந்த 2 நாளாவே நீடித்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஜோனை விட்டு நிகழ்வு எல்லா மாடலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ட்ராக் மேக்சிமம் இன்னும் கொஞ்சம் கலரை கூட உங்களுக்கு மாத்தி புரியுற மாதிரி பிளாக் கலர்ல காட்டுறேன். எல்லா மாடலும் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த பிளாக் கலர் குறிப்பிட்டிருக்கேன்ல, இந்த சைக்ளோன் இப்படிதான் போகுன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சென்னைக்கு ஒரு 10-15 சென்டிமீட்டர் அளவுல ரெயின் இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ தற்போதைய ப்ரெடிஷன்ஸா இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, என்னுடைய கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகுதி இது தமிழ்நாட்டில் மற்ற எந்த வானிலை ஆய்வாளர்களும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் தான் அதை நெகட்டிவ் ஜோன்னு சொல்வேன். பொதுவாக நெகட்டிவ் ஜோன்னா என்னன்னா, எஸ்எஸ்டி இல்லாம இருக்கக்கூடிய கடல் பகுதிகள், கடல் வெப்பநிலை குறைந்த பகுதிகள். ஸோ இந்த மாதிரி இன்னும் சில விஷயங்களை வைத்து, அடிப்படையான சில கோட்பாடுகளை வைத்து அதை நெகட்டிவ் ஜோனாக பார்க்கப்படும். ஸோ அப்படிதான் இந்த ஜோனை கரெக்டா பாருங்க. இந்த ஜோனை நான் நெகட்டிவ் ஜோனாக மையப்படுத்தியிருக்கேன். ஸோ இதுல இருந்து விசாகப்பட்டினம் கிடையாது, இதுல இருந்து ஏன் சென்னைக்கு சவுத் வரைக்கும் நெகட்டிவ் ஜோன் ஃபுல்லாவே இது ஒரு நெகட்டிவ் ஜோனாக இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு மிக்ஜாம் வந்தப்ப பாத்தீங்கன்னா, சிஸ்டம் இலங்கையிலிருந்து இப்படி போய் சென்னை கிட்ட மறுபடியும் இப்படி போனது. ஸோ ஏன்னா நெகட்டிவ் ஜோன் சென்னையில இருந்தது, இதே மாதிரி இருந்தது. அப்ப நெகட்டிவ் ஜோனுக்கும் இங்க நம்மளுக்கு கரெக்டா இன்னொரு ஜோன் போட்டு காமிச்சிடுறேன். இந்த பகுதியெல்லாம் பாசிட்டிவ் ஜோன். இந்த ரவுண்ட் பாசிட்டிவ் ஜோன். சிஸ்டம் இப்படி சுத்தி இப்படி நடந்தது. பாசிட்டிவ் ஜோனுக்கும் நெகட்டிவ் ஜோனுக்கும் இடையே தான் அந்த மிக்ஜாம் கரையை கடந்தது. ஸோ அதன் அடிப்படையில தான் மாடல்ஸோடைய போர்காஸ்ட் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, இது ஃபுல்லா ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் ஜோனுக்குள்ள சிஸ்டம் உள்ள ஏறி இந்த பக்கம் போகல. நம்ம சொன்னதுபடி நெல்லூர் கிட்ட நிகழ்வு போகல. போகுவதற்கான வாய்ப்புகள் ஒன்று இப்படி போகணும், இல்லைன்னா இப்படி போகணும். இந்த ரெண்டுத்துல தான் போகணுமே தவிர்த்து இடையில இப்படியோ இல்ல இப்படியோ இப்படியோ போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இந்த 3 கோடுகள் போட்டிருக்கேன் நடுவுல, அதுக்கான அந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுதான் இப்ப நடந்திருக்கிறது. ஸோ மாடல்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, லேண்ட்ஃபால் ஒருவேளை இந்த சிஸ்டம் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது விசாகப்பட்டினத்துல இப்படி போயிடும், இல்லைன்னா இப்படி வரும், இல்லைன்னா இங்கனக்குள்ள நீடிக்கும். ஸோ அது இப்ப எங்கேயுமே கரையை கடக்காம இந்த ஜோன்லயே சுத்திக்கிட்டு இருக்கோம், சென்டர் ஆஃப் ஜோன்லயே சுத்திக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரிதான் காட்டுறாங்க. அதன் அடிப்படையில தான் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நான் குறிப்பிட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் சான்சஸா சென்னைக்கு திருவள்ளூருக்கு இடைப்பட்ட பகுதியில் இது சற்று நீடித்து வலு குறைந்து கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி நான் குறிப்பிட்டிருக்கேன். 2வது வாய்ப்பாக தான் விசாகப்பட்டினம் குறிப்பிட்டிருக்கேன். நேற்றைக்கும் இன்றைக்கும் ECMWF மாடல்ல என்ன மாற்றம் வந்திருக்கிறது? நேற்றைக்கு சிஸ்டம்
இங்கனக்குள்ள அதாவது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஜோன்ல தீவிரமாக கரையை கடப்பதாக குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஜோன்ல அதே ஜோன்ல வலு குறைந்த ஒரு புயலில் இருந்து தாழ்வு பகுதி வரைக்கும் செயலிழந்து தான் கரையை கடக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இப்பயே உங்களுக்கு புரிய வேண்டாமா? நம்ம சொல்ற அந்த நெகட்டிவ் ஜோன் பாயிண்ட் போட்டிருக்கோமே, அது எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பாருங்க. இது எல்லாமே நெகட்டிவ் ஜோன். இப்ப இதுக்குள்ள சிஸ்டம் வந்துட்டாலே அது செயலிழந்து தான் கரையை கடந்தாகணும். ஸோ அப்ப நிகழ்வு இங்கக்குள்ள செயலிழக்க போகுது. மாடலோட அப்டேட் எல்லாம் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புயலாக மாறினாலும் கரையை கடக்கும்போது சாதாரண தாழ்வு பகுதியா தான் இந்த ஜோன்ல கரையை கடப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. ஜிஎஃப்எஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க வரைக்கும் வருது, சிஸ்டம் இங்க வரைக்கும் வருது, இதுக்கு வந்த பிறகுதான் இப்படி போகுது. இன்னொரு பெயிண்ட் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு கூட காமிக்கேன். ஜிஎஃப்எஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் இங்க வரைக்கும் சிஸ்டம் வருதான், சிஸ்டம் வந்து இப்படி போயிருதான், இங்கேயும் கூட லேண்ட்ஃபால் ஆகாம போயிருதான். ஸோ இதுதான் இந்த ஜிஎஃப்எஸ் மாடலோடைய போர்காஸ்ட். ஜிஎஃப்எஸ் மாடல் ஃபர்ஸ்ட் எப்படி ஷோ பண்ணாங்க அப்படின்னா, சிஸ்டம் இங்க இருக்கு பாருங்க, இந்த சிஸ்டம் இப்படி வந்து இப்படியாக போற மாதிரி ரொம்ப தீவிரமாகவே போற மாதிரி காட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிஎஃப்எஸ் என்ன பண்ணாங்க, இப்படி சிஸ்டம் வந்து இப்படி போற மாதிரி காட்டினாங்க. அதுக்கப்புறம் இதே ஜிஎஃப்எஸ் நேத்து வந்து இப்படி போய் இப்படி போற மாதிரி காட்டினாங்க. இப்படி சென்னை கிட்ட கிராஸ் ஆகி வரும்போது ஜிஎஃப்எஸ் உடைய அப்டேட்ல சென்னை ஜோன்ல 25 சென்டிமீட்டருக்கு மேல ரெயின் இருக்கும். ஏன்னா இங்கனுக்குள்ள வரக்கூடிய இந்த ஈஸ்டர்லீஸ் வந்து வெஸ்டர்லீஸும் ஈஸ்டர்லீஸும் சந்திக்கும் போது மழை தொடர்ந்து பதிவாகி கொண்டே இருக்கும் சென்னை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில். அதனாலதான் நேற்று வந்து ஜிஎஃப்எஸ் வந்து அந்த மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஜிஎஃப்எஸ் மாடலோட அப்டேட் படி இப்படி வந்து இப்படிதான் போற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இசிஎம்டபிள்யூஎஃப் பொறுத்த வரைக்கும் இப்படி வந்து இவங்க இப்படி போற மாதிரி, இப்படி போகல, இப்படி உள்ள போற மாதிரி, உள்ள போய் இங்கக்குள்ள வீக் ஆகிற மாதிரி சிஸ்டம் வந்து பர்டிகுலர் இந்த ஜோன்ல வந்து வீக் ஆகிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆனா இது ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரியே அங்கக்குள்ள போய் வீக் ஆனதுன்னா கண்டிப்பாக உள்ள விசாகப்பட்டினத்துக்குள்ளேயோ இவங்க சொல்லக்கூடிய பகுதிகளிலேயோ இது போய் நகர்வதற்கு வாய்ப்பில்லை. இந்த ஜோன் வந்து வீக் ஆயிரும். இப்போ உதாரணமாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஜோன் வீக் ஆயிடுச்சுன்னா இந்த ஜோன், அதாவது இன்னொரு விஷயம், இந்த ஜோனும் வீக் ஆயிரும். இந்த ஜோன் வீக் ஆனதுன்னா இந்த ஜோனும் வீக் ஆயிரும். அப்படி இருக்கிறதுனால இவங்க சொல்றபடி சிஸ்டம் கண்டிப்பான முறையில ஒருவேளை விசாகப்பட்டினத்துக்கிட்ட வந்து செயலிழந்தது அப்படின்னா அது விசாகப்பட்டினத்துக்கிட்ட கரையை கடக்க முடியாம அகைன் திரும்பி இந்த சிஸ்டம் இப்படிதான் வந்தாகணும், சென்னைக்கு தான் வந்தாகணும். இதுதான் நடந்திருக்கிறது கடந்த ஆண்டுகள்ல. இப்படி போகாது, மறுபடியும் இப்படி போய், ஏன்னா இங்க வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஆக்கிரமிப்பு ஏற்கனவே இங்கனுக்குள்ள ஒரு நிமிஷம்ங்க, ஏற்கனவே வந்து இந்த ஜோன் பகுதியில் ஒரு அரபிக் சி சிஸ்டம் ஒன்று இருக்கு. அரபிக் சி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதுவும் இப்படியாக நகர்ந்து போகுது. இங்கனுக்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம் இங்கனுக்குள்ள செயலிழந்து விசாகப்பட்டினத்துக்கிட்ட செயலிழந்தாலும் அகைன் திரும்பி தான் வரணும். இதெல்லாம் ஒரு வாய்ப்பு, இதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு நம்மளுக்கு சாதகமான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிடலாமா? அடுத்து இப்ப என்னுடைய கணிப்பு என்ன? இப்போ எல்லாருடைய கணிப்பு மாடல்களை பொறுத்து நீங்க பேசுறீங்க சார். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? உங்களுடைய கோணம் எப்படி இருக்கு? என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம் வந்து உதாரணமாக இப்போ இந்த சிஸ்டம் இங்க இருக்கு. இந்த சிஸ்டம் இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல எப்படி முன்னேறும் அப்படின்னா இப்படிதான் வரும். இப்படி வந்து இவங்க சொல்றது படி பாருங்க, இப்படி போகுன்றாங்க. எல்லா டைரக்ஷனும் இப்படிதான் போகுன்றாங்க. இங்கனுக்குள்ள நெகட்டிவ் சோனாக இருக்கிறது, தீவிர நெகட்டிவ் சோனாக இங்கனுக்குள்ள இருக்கிறது. அப்ப இங்கனுக்குள்ள வந்து சிஸ்டம் இப்ப சற்று வீக் ஆகலாம், வீக் ஆகாம தொடர்ந்து நீடிக்கலாம். கண்டினியூஸா நகர முடியாம இங்கனுக்குள்ள நீடிக்கும். ஒருவேளை நீடிக்கும் போது சற்று வலு குறையும் போது சிஸ்டம் அதுக்கு நகர்ந்து இங்க வரைக்கும் சென்று மறுபடியும் பின்னோக்கி திரும்பினாலும் பிரச்சனை இல்லை. இங்கனுக்குள்ள இருக்கக்கூடிய சென்னை ஜோன் இருக்கு பாருங்க, இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இதன் அடிப்படையில நான் 30 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். 30ல இருந்து 50 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி வரும்போது சென்னை கிட்ட ஒரு 12 ஹவர்ஸ் கிட்ட நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் காணப்படுது. இந்த நிகழ்வு நீடிக்கிறதுக்கு சென்னை கிட்ட வந்து ஒரு 12 ஹவர்ஸ் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி வந்த சிஸ்டம் இப்படி நீடிக்கும் போது இங்கனுக்குள்ள நெகட்டிவ் ஜோன் இருக்கிறதுனால நெகட்டிவ் ஜோன்னால அது நகர முடியாம ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம் அங்கனுக்குள்ள நீடிக்கும்.
அப்ப நீடிக்கும் போது கடல்ல இருந்து வரக்கூடிய மேகக்கூட்டங்கள் அடுத்தடுத்து சென்னையில வந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். இதனால 25ல இருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக காணப்படுகிறது. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சான்சஸ் ப்ரெடிஷன்ஸா குறிப்பிடுறேன். செகண்ட், அடுத்த கட்ட வாய்ப்புகள். இந்த சிஸ்டம் இப்படியே வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சிஸ்டம் இப்படி வந்து, அதாவது இங்கனுக்குள்ள நெகட்டிவ் சோனுக்குள்ள ஃபுல்லா என்டர் ஆகாம ஒரு தீவிரம் குறைந்த பகுதி, நெகட்டிவ் சோன்லயும் தீவிரம் அதிகரித்த பகுதிகள் இருக்கிறது, நெகட்டிவ் சோன்லயும் தீவிரம் குறைந்த பகுதிகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நெகட்டிவ் சோன் பகுதிகள் வந்து இன்னும் ஒரு கலரை மாத்தி கூட காட்டுறேன். ஓகே 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 ஒரே ஒரு நிமிஷம். இது வந்து நெகட்டிவ் சோனுடைய தீவிரமான பகுதிகள். இது வந்து ஒரு சாதாரண இந்த ரவுண்ட் ஷேப்ல 2 ரவுண்ட் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரொம்ப தீவிரமான நெகட்டிவ் ஜோன் பகுதி. இது வந்து ஒரு நார்மல் நெகட்டிவ் ஜோன் பகுதி. ஸோ இந்த நார்மல் நெகட்டிவ் ஜோன்ல சிஸ்டம் செயல் இழக்காது. அப்படி இருக்கிறதுனால நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் படி இந்த சிஸ்டம் இப்படி போகலாம். இப்படி, அதாவது விசாகப்பட்டினம் கூட கரையை கடக்காம இப்படிதான் நகர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. ஆனா உள்ளேயும் போகாது, அங்கேயும் வீக் ஆகும். இங்க போய் வீக் ஆகி மறுபடியும் இப்படிதான் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக காணப்படுகிறது. இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இதான் என்னுடைய ஓன் ப்ரெடிஷன்ஸ். இந்த அப்டேட் வந்து காலையில 7:55க்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது சுத்தமாக நான் உருவாக்கினது. 2 வகையான வாய்ப்புகள் காணப்படுகிறது. முதல் வாய்ப்பு, ஃபர்ஸ்ட் சான்சஸ் வந்து சென்னை, செகண்ட் சான்சஸ் வந்து விசாகப்பட்டினம். ஸோ இதுதான் இன்னைக்கான போர்காஸ்ட். ஸோ அகைன் ஒரு வீடியோவில் மேலும் தெளிவாக ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு இது போன்ற வீடியோக்களை நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி.